தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் இந்த வேளைக்கிழமை குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தில் ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய அருளை நாம் பெற, ஏனென்றால் ஆண்டவருடைய அருள் எப்பேற்பட்டது என்றால் வெறும் வார்த்தையில் அல்ல, அது வாழ்க்கையில் இருக்கிறது. அவர் வாழ்ந்து காட்டியவர். அத்தகைய அருளை பெற இறைவார்த்தை தருகிறேன். திருப்பாடல் 27:11 வார்த்தை எடுத்துக்கோங்க. 27:11, ஆண்டவரே உமது வழியை எனக்கு கற்பித்தருளும். ஆண்டவர் நமக்கு கற்பிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் அதுதான் ஜெபம். இன்னைக்கு நீங்க எங்க போக போறீங்களோ, என்ன செய்ய போறீங்களோ, அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு கற்பித்தா அருளும். ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் நான் என்ன செய்யணுன்ற ஞானத்தை அவர்கிட்ட கேளுங்க. நீங்க ஞானத்தை கேட்கும்போது நம்பிக்கையோடு கேளுங்க. உங்க ஞானத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. நீங்க நம்பிக்கையோடு கேட்டால் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அவர் தருவார். அதுதான் ஒரு பாதையை பார்ப்பதற்கான ஒரே வழி, இறை ஞானம். எனவே அந்த ஞானத்தை நீங்க கேளுங்கள். பெரியமான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரே உமது வழியை எங்களுக்கு கற்பித்தருளும். எங்கள் எதிரியை முன்னிட்டு எங்களை செம்மையான பாதையில் நடத்தும். ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவங்களாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம எல்லாருக்குமே எதிரிகள் உண்டுதான். நம்ம யாரையும் எதிரியா பார்க்கவில்லை என்றாலும் நம்ம ஏற்பாளர்கள் இருப்பார்கள், நம்ம எதிர்ப்பவர்கள் இருப்பார்கள், நம்மை பற்றி சாடுபவர்கள் இருப்பார்கள், நமக்கு புறம் பேசுபவர்கள் இருப்பார்கள், நம்மை பற்றி குறை கூறுபவர்கள் இந்த உலகத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருக்கு எதிரானவர்கள். நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் இருக்கிறாய் என்றால், நீ ஜெபிக்கிறாய் என்றால் கண்டிப்பாய் ஜெபிக்காதவர்கள் உனக்கு எதிராக இருப்பார்கள். அது திண்ணம், அது உண்மை, அதை ஏற்றுக்கொள். அப்போ சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார், என் எதிரியை முன்னிட்டு எம்மை செம்மையான பாதையில் நடத்தும். ஆண்டவரே, என்னை எதிர்க்கிற பொழுது நான் எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. அதான் ஜெபம். நீ வெளில போறீங்க, எல்லாமே சரியா நடக்குமான்னு சொல்ல முடியாது. அப்படி நடக்காத பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அப்படிதான் ஞானம். அதான் சங்கீத ஆசிரியர் எழுதுகிறார், என் எதிரியை முன்னிட்டு இஸ்ராயல் மக்கள் போறாங்க, இஸ்ராயல் மக்கள் செல்கிற இடங்கள் எல்லாம் எதிரிகள் இருக்கிறார்கள். அப்பா அரசர் எழுதுகிறார், தாவீது அரசன் எழுதுகிறார், செம்மையான பாதை எது? பல பாதைகள் இருக்கிறது. என் கண்ணுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது. நிறைய டைம் இருக்கும் பாருங்க, எது சரின்னு நமக்கு தெரியாது. சில நேரத்தில் இதை பேசலாமா, இதை பேசக்கூடாது, இது சில நேரத்தில் இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, நம்ம செய்தது சரியா தவறா. என்னடா பல பாதைகள் இருக்கு, எதை செய்யணும்னு தெரியல, எதை தேர்வு செய்யணும்னு தெரியல. அப்போ ஆண்டவரே நீங்க அந்த பாதையை காட்டுங்க, செம்மையான பாதை எதுவோ அதை எனக்கு காட்டுங்கப்பா. ஒப்பு கொடுத்து கேளுங்க நண்பர்கள். அவர் அருள்வார், அவர் தருவார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆராதிப்போம். நன்றி அப்பா, துதிக்கிறோம். ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை ஆசீர்வாதத்துக்கு நன்றி அப்பா, இந்த காலை வல்லமைக்கு நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. ஆண்டவர் கிருபையால் நாங்கள் வாழ அப்போ, அவங்க வல்லமையில பிள்ளைகள் வாழ ஆண்டவர், அருளால் பிள்ளைகள் வாழ கமெண்டில் அனுப்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். பிரியமான அன்பு இறைவர்களே, இன்றைக்கு நற்செய்தி, யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 16 to 20 வரை உள்ள இறை வார்த்தையில இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். இயேசு சீடர்களுடைய பாதங்களை கழுவி, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, அனுப்பப்பட்டவர் அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல. அப்ப இயேசு வெறும் சொன்னது மட்டுமல்ல, சீடர்களுடைய பாதங்களை கழுவிடுகிறார். கழுவி பிறகு பேசுகிற வார்த்தைகள். எனவே பிரியமானவர்களே, வெறும் வார்த்தையில் சொல்லலைங்க, அவர் வாழ்ந்து காட்டினார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், என்ன இவர் பாதத்தை கழுவுகிறார். அந்த காலத்தில் அடிமைகள் செய்கிற வேலை பாதம் கழுவுதல். அப்படின்னா நம்ம எவ்வளவு தாழ்ச்சியா இருக்கணும் யோசிங்க, நம்ம எவ்வளவு இறங்கி போகணும்னு யோசிங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம எப்படி மாற்றிக்கணும். இன்னைக்கு நம்ம சமூகத்தில் போய் நிற்க போகிறோம், இன்னைக்கு வீட்டிலேருந்து வெளியில் போக போகிறோம், ஆஃபீஸ் போக போகிறோம், ஸ்கூலுக்கு போக போகிறோம், காலேஜ் போக போகிறோம். நம்ம எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கணும்னு யோசிங்க நண்பர்களே. அவர் பாதங்களை கழுவி 3 வகையான மனிதர்களை இங்கு சொல்லப்படுகிறது. சிலர்கள் சொல்லுவார்கள், செய்ய மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சிலர்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனால் செய்வார்கள். அதுவுமே அவ்வளோ தாக்கம் இருக்காது. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் செய்வாங்க. அதுவும் பெரிதான தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு சிலர் மட்டும்தான் சொல்றதை செய்வாங்க. நான் சொல்றதை நான் செய்யணும்ப்பா, மேன் ஆஃப் வேர்ட் அப்படின்வாங்க. என் வார்த்தை இப்படி நான் நிற்கணும்ப்பா. ஆண்டவரே நீங்கள் எப்படி சொல்லிட்டு அதை செய்தீர்களோ அதே வரை நான் நிற்கணும். என் பலவீனத்தை கடந்து நான் நிற்கணும். ஆண்டவர் உங்கள் அருளில் நான் சாட்சியமாக நிற்கணும்ப்பா. என் பலவீனத்தை தாண்டி நான் நிற்கும்படி என்னை மன்னிங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க, நான் தொடுங்க கேளுங்க. நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன். குறிப்பாய் வியாழக்கிழமை குழந்தைகளுக்கு நாள்
ஒவ்வொரு மழலை செல்வங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வீட்டில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவே உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். அப்பா, நீங்கள் தொடுங்க. இந்த பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. பிள்ளைகளோட விண்ணப்பங்கள், ஜெப தேவைகள் எல்லாம் உங்கள் பாதம் சமர்ப்பிக்கிறேன் இயேசுவே. அப்பா, நீங்கள் தொடுங்க. நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுங்க ராஜா. உமது வல்லமையில், உமது அருளால், உமது கிருபையால் நாங்கள் வாழ வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பெயரில் இன்றைக்கு அபிஷேகமாக இருப்பீர்கள். நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பங்களும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஆசீர்வாதத்தை காணும்படி செய்கிறார். எனவே தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. நண்பர்கள், ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.